கோயம்பேட்டில் அரசு பேருந்து ஓட்டுநரை தாக்கிய தனியார் கார் ஓட்டுநர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் சுரேந்தரிடம் கேட்கலாம். சுரேந்தர், என்ன நடந்தது? அவர் மீது எவ்வளவு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். கோயம்பேட்டில் அரசு பேருந்து ஓட்டுநரை தாக்கிய விவகாரத்துல தனியார் கார் ஓட்டுநர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். குறிப்பாக நேற்றைய தினம் கோயம்பேட்டிலிருந்து வேலூர் நோக்கி செல்லக்கூடிய அரசு பேருந்து பழுதாகி சாலையின் நடுவே நின்றது. அப்போது பின்னால் வந்த கார் மோதியதில் கார் சேதமடைந்தது. இது குறித்து கார் ஓட்டுநர் உடனடியாக பேருந்தில் ஏறி அரசு பேருந்து ஓட்டுநரான பாஸ்கர் என்பவரை சரமாரியாக தாக்கினார். இந்த காட்சிகள் அனைத்தும் அங்கே இருந்த பொதுமக்கள் தங்களது செல்போனில் வீடியோவாக எடுத்து வெளியிட்டிருந்தனர். இந்த காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்தி இருந்தது. குறிப்பாக ஓட்டுநரை இருக்கையிலே அமர வைத்து சாமுவேல் என்ற கார் ஓட்டுநர் சரமாரியாக தாக்கினார். இதனால் பலத்த காயமடைந்த ஓட்டுநர் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். இந்த காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில தற்போது கோயம்பேடு கேலவன் போலீசார் அந்த தாக்குதலில் ஈடுபட்ட சாமுவேல் என்ற நபரை கைது செய்து தற்போது காவல் நிலையத்தில் வைத்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதில் முதல் கட்டமாக வாடகை காரை ஓட்டி வந்த நபர் திடீரென பிரேக் போட்டதால் கார் சேதமடைந்ததால் பணம் கட்டக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டதை அறிந்து ஆத்திரத்தில் தான் தாக்கியதாகவும் உள்நோக்கம் எதுவும் இல்லை என தற்போது தெரிவித்திருப்பதாக வாக்குமூலமானது தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில இருப்பினும் வீடியோ வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில தற்போது கோயம்பேடு போலீசார் அவர் மீது பொது இடத்தில் தாக்குதல், ஆபாசமாக பேசுதல் உள்ளிட்ட பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து தற்போது அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும் சூழ்நிலையில் தற்போது போலீசார் தொடர்ந்து அவருக்கு மருத்துவ பரிசோதனை ஏற்படுத்தி வருகின்றனர். தற்போது கோயம்பேடு அருகே அரசு பேருந்து பழுதாகி சாலையில் நின்ற தாக்கிய விவகாரத்துல கார் ஓட்டுநர் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுரேந்தர். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் வான் வருவான் புதன்தோறும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.